வாங்க உறவுகளே, 20 வயது இளைஞன் நாட்டிற்கே அதிபர் என்று சொன்ன ஆச்சரியமாக இருக்கு இல்லைங்க. க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் செய்யாத சொந்தங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. ஐரோப்பாவின் ஒரு பகுதியான குரேஷியா செர்பியா எல்லையில் இருக்க டான்டியூப் ஆற்றின் அருகே சர்ச்சைக்குரிய பகுதியை தன் சொந்த நாடாக அறிவித்து வேர்டிஸ் சுதந்திர குடியரசுன்னு பேர் வச்சிருக்கார் டேனியல் ஜாக்சன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் சதுர மீட்டர், அதாவது வேட்டிகன் நகரை விட கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. இதை செர்பியா குரேஷியா நாட்டு எல்லைக்குள்ளே சேர்த்தாம ரொம்ப வருஷமாக வச்சுருக்காங்க. எல்லை பிரச்சனையை மனசில் வச்சு டேனியல் ஜாக்சன் புதிய நாடு உருவாக்குவேன்னு சொல்லி தன்னை தலைவராக அறிவித்து கொடியும் உருவாக்கி சட்டங்கள் கொண்டு வந்து குடியுரிமையை தந்து வராரு. இதுவரை வேர்டிஸ் நாட்டில் 400 பேர் வசித்து வராங்க. 15,000 குடியுரிமை விண்ணப்பங்கள் வந்திருக்குங்க. அவ்வளோ சுலபமாக விட்டுருவாங்களா டேனியல் ஜாக்சனை ஆட்சி செய்ய? டேனியல் ஜாக்சன் அவர்கள் உரிமை கொண்டுள்ள வேர்டிஸின் பக்கத்து நாடான குரேஷிய நாட்டின் அதிகாரிகள் டேனியல் ஜாக்சனை இங்கிலாந்து டோவரில் நாடு கடத்தப்பட்டு வச்சிருக்காங்க. இவர் நாடு கடத்தப்பட்டு இருந்தாலும் ஆன்லைன்லேயே ஆட்சி செய்வதா அவருடைய எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்கிற செய்தியை தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த செய்தி படிக்கும்போது என் மனதில் தோன்றிய நபர் யாருன்னு சொல்லுங்க. அவரும் தனி நாடு தனி கொடின்னு உருவாக்கியவர் தாங்க. வீடியோ உங்களுக்கு புது தகவலை தந்திருக்கும்னு நான் நம்புறேங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.